வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடல் முதல் ஆந்திரா வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் தென் மாநிலங்களிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலனமழை கிடைத்தாலும் நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தீவிரம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை வெப்பச்சலனமழை பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் அங்கே வெப்பச்சலனமழை வரும் நாட்கள் தொடர வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்கள் ஒடிசாவில் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவுக்கு மாலை நேரங்களில் மட்டுமே சீராக தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மகாராஷ்டிரா, கோவா, குஜராத்துக்கு தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வடக்கு உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் அங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது திருச்சி மாவட்டத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை 10 மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை காலை நேரங்களில் கடல் போரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் இன்று வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்று காற்று பகுதிக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனமழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சங்கரன்கோவில் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மேலும் விருதுநகர், அருப்புக்கோட்டை இந்த இடங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலனமழை. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று கிழக்கு பகுதி வெப்பச்சலனமழை ஓரிரு இடங்கள் மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதியும் தென்மேற்கு பருவமழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று வெப்பச்சலனமழை ஆங்காங்கே கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலனமழை போல. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைத்தாலும் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை பொள்ளாச்சி கணவாய் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாம் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கும் இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் மட்டும்
எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் மேகமூட்டமாக இருந்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. திருப்பூர் மாவட்டத்திலும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. லேசான மிதமான மழை கிடைத்தால் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தை விட நாமக்கல் மாவட்டத்துக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலாகவே இன்று மழைப்பொழிவு கிடைத்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தை விட திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு வடக்கு பகுதி பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவாரூர், நாகப்பட்டினம் வடக்கு பகுதி, ஆனால் தெற்கு பகுதி குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இன்று மயிலாடுதுறை, சீர்காழி, நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதிலும் நாளை காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. நாளை காலை 10 மணி வரை 10ஆம் தேதியை பொறுத்தவரை. ஆனால் இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது திருச்சி மாவட்டம், அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலாகவும் அதற்கு தெற்குள்ள பகுதி, மேற்குள்ள பகுதிகளாம் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலன மழை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்தவரை பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி, கன்னியாகுமரி கிழக்கு பகுதி ஓரிரு இடங்கள், அதே வழியில் விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை கிடைத்தாலும் கோயம்புத்தூர் கணவாய் பகுதிக்கு முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதியை பொறுத்தவரை ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து மேலும் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களில் ஆங்கங்கே ஒரு சில இடங்கள், அதே வழியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்கள், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஆகஸ்ட் 12, 13, 14, 15 தேதியில் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள், வட மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் புதுச்சேரி, அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவில் வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த நிகழ்வு இணைப்பு சுழற்சியாக வலுவடைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி சற்று தீவிரமடைந்து ஆகஸ்ட் 14, 15, 16 தேதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் திரையேறி சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் சற்று தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா இந்த இடங்களில் மாலை நேரங்கள் மட்டுமே சீராக தொடர்ந்தாலும் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் 19ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 20, 21 தேதிகளில் சற்று அதுவும் காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் திரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு காற்று சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை காற்று பகுதியை தவிர்த்து படிப்படியாக மற்ற மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 22ஐ விட 23, 24, 25 தேதியில் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மீண்டும் தமிழகத்தில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் காற்று பகுதிக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வளிமண்டல சுழற்சி என்பது ஒரே இடத்தில் நிலை கொண்டு நிற்கும் நிகழ்வு அல்ல, அங்கும் இங்கும் நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் வளிமண்டல சுழற்சி என்பது. இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு பிறகு
காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் படிப்படியாக கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஒடிசாவில் வளிமண்டல சுழற்சி தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக கணவாய் பகுதியில் வரும் நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மழை பெய்யும் இடத்தில் தமிழகத்தில் தரைப்பகுதியில் காற்றின் வேகம் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் இடத்தில். அதே வேளையில் கன்னியாகுமரி மேலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை இப்போது காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராகும். மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு பிறகு சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.